திமுகவோட காது செவிடா, திமுக தலைமை திமுக அரசோட காது செவிடா கேட்கணும்ல. நான் நக்கீரன்ல போட்டிருக்கு, ஏகப்பட்ட மீடியால வந்திருக்கு. நான் என்னோட Facebookல போடுறது பூரா வந்து சிஎம்முக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எல்லாத்துக்கும் டேக் போடுறேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஒரு இளவும் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன ஒரு திமிரு தென்னாவிட்டு வந்துருச்சுன்னா, இந்த எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்காரு இல்லையா, அவங்களுக்கும் அந்த அனீஸ் இவங்களுக்கு கூட்டத்துக்கு என்ன திமிரு வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம தானே திமுக தானே வரப்போகுது, என்ன செய்வாங்க பாத்துக்குருவோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 14ஆம் தேதி பார்த்தா இடிக்க ஆரம்பிச்சாங்க கீழே. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றேன், என்ன அந்த மாதிரி ராபரி தெஃப்ட் அப்படின்னு போடுறேன். அப்புறம் மறுநாள் வந்து சண்டே, அடுத்த மறுநாள் வந்து கமிஷன் ஆஃபீஸ் போறேன். அங்கேருந்து எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்போ எப்படி நடந்துச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு திரும்ப வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு ஹார்ட் டிஸ்க், அந்த ஹார்ட் டிஸ்கோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபா. ஒரு 4 படம் அதை காணோம், சர்வரை காணோம், ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கேன் நான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா பிசிகா இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 10 ரவுடிங்க கத்தியோட வந்துட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே வந்து உயிர் பயம் வந்துருச்சு. நான் கீழே இருக்கேன், அப்புறம் மேல மாடிக்கு போறேன். மாடிக்கு போனா வந்துட்டாங்க. அதுல யாரு தலைமைன்னா தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன் ஒரு என்ன அவங்களுக்குள்ள பேசி முடிச்சு காசு கைமாறிச்சு. எப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு 1 லட்சம் ரூபா, அங்க மேல இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சுரேஷ்குமார் பேரு, அவருக்கு 3 லட்சம் ரூபா, 50,000 ரூபா, ரைட்டருக்கு 15,000 ரூபா அப்படின்னு யார்கிட்ட சொல்ல தெரியுமா, நான் கூட இருக்கேன் முரளின்னு ஒருத்தர். அதாவது எங்க அண்ணன் முன்னாடி பையன் அனீஸ்ன்றவன், அவங்க கூட ஒரு 4 பேர். அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வொகேட். அந்த அட்வொகேட் வந்து பத்தி என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஏரியால ரவுடித்தனம் பண்ண மாதிரி எந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த அட்வொகேட்ஸ். திமுகவோட செயல்பாடு அவ்வளவு கேவலமான செயல்பாடு. கோயம்புத்தூர் போனேன், திருநெல்வேலி போனேன், மதுரைக்கு போனேன், அப்புறம் திருச்சி சைடுல அங்கிட்டு போனேன். போய் வெளியில கிராமங்களுக்கு இப்படி கேட்டா வந்து இல்ல பண்றாங்க, ஆனா இந்த தாங்க முடியலைங்க. இந்த திருநெல்வேலி வந்து ஆமா இந்த பயலுவ பண்றாங்க பாருங்க அப்படின்றாங்க திருநெல்வேலியில. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் மரியாதையை வந்து தப்பா பேசுறாங்க. சாதாரண மக்கள்கிட்ட குரலற்றவர்கள் குரலை வந்து கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ஆட்சியா இருந்தாலும் சரி தூக்கி எறியப்படுங்கிறது தான் இந்த மக்களாட்சியோட. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், சென்னை வடபழனி குமரன் காலனியில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது இந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியும். அந்த அந்த அலுவலகத்தை வந்து உடைச்சி நாராசம் பண்ண வீடியோக்கள், தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்ட வீடியோக்கள், பதிவுகளை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து பதிவிட்டு வந்தீங்க. அந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, தொடர்ந்து திமுகவையும் தாக்கி பேசியிருந்தீங்க. திமுகவில் நீங்கள் அதில் என்ன பாதிக்கப்பட்டீங்க? இப்போ வந்து இப்போதான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. திமுக வந்து பெரிய அளவு தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் விஜய் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார். ஓகே, அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா, விஜய்க்கு ஒரு வாழ்த்தையும், ஓகே, திமுகவுக்கு வந்து ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். அனுதாபத்தை தெரிவிக்கல. ஏன்னா திமுக இந்த விஷயத்தை, என்னோட விஷயத்தை போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வெளியில் வந்து இந்த மாதிரி ஒப்பீனியன் போலுக்காக நிறைய அலைஞ்சேன். நிறைய இடங்களில் சொன்னது திமுகவினரோட, அப்புறம் திமுக அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களோட, அப்புறம் போலீஸ் அதிகாரிகள், இவங்களோட அராஜகம். இதை நான் வந்து கடந்த 2.25 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, நான் ஏகப்பட்ட யூடியூப் வீடியோவில் பேசியிருக்கேன், அப்புறம் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசியிருக்கேன், எல்லா இடமும் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா திமுகவுக்கு காதுகள் கிடையாது. என்ன காரணம்னா, வெளியில இருந்து இந்த கிரீவன்சஸ் இருக்கு இல்லையா, எளிய மக்கள், சாதாரண மக்கள், அவங்களுடைய குரல், அவங்களுடைய தவிப்பு, அவங்களுடைய ஆதங்கம் எதுவும் திமுக தலைமைக்கு, திமுக தலைமையகத்துக்கு போய் ஒழுங்கா சேரவே இல்லை. அப்படியே போய் சேரனா கூட அப்படி அலட்சியமா புறங்கையால தள்ளினாங்க. என்ன, அதுக்கு நான் பெரிய உதாரணம். நான் வந்து அந்த டீட்டெயிலை வந்து கொஞ்சம் சுருக்கமாக டீட்டெயிலை சொல்லிடுறேன். ஏன்னா வடபழனி குமரன் காலனி மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நம்ம வீடு வசனம் ஒன்று இருந்துச்சு. அது உள்ளே போனோம்னா ஒரு 4வது பில்டிங் ரைட் சைடில் ஜேபி டவர்னு, அந்த பில்டிங் வந்து என்னோட சொந்த அண்ணனோட பில்டிங். அதை வந்து அந்த இடத்த 2011 நான் தான் வாங்கினேன், கூட இருந்து வாங்கினேன். கட்டுறதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிசைனர் எல்லாம் போட்டு நான் தான் கூட இருந்து பண்ணேன். என்னோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அங்கே வந்து நான் செலவு பண்ணியிருக்கேன். அது 2011 வாங்கி 13 கட்ட ஆரம்பித்து 15 கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, அப்போ 15 அந்த வாக்கில் 14 கடைசி 15 வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து குரல் கேன்சர். அப்போ 1.5 வருஷம் அவரால் பண்ண முடியல. நான் தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்குறேன். ஓகே, அதை வந்து அப்புறம் 2016 ஏப்ரலில் எங்கள் அண்ணன் இறந்து போனார். அப்போ தான் வந்து பில்டிங் கம்ப்ளீட் ஆகி ஒரே ஒரு டெனண்ட் வந்திருக்காரு. அடுத்த டெனண்ட் வந்து பேசியிருக்கு. யாருன்னா அந்த யூஎஃப்ஓன்னு சொல்லி சினிமாவுக்கு வந்து
தியேட்டருக்கு படம் போடுவாங்கல்ல அந்த கம்பெனி, அதுக்கு வந்து ஒரு இதில் உடைக்கணும், நிறைய தியேட்டர் உள்ளுக்குள்ளே தியேட்டர் கட்டணும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நான் கூட இருந்து எல்லாம் பண்ணும்போது என்னோட பணம் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. பட் வந்து பெருசாக நான் கொடுக்கல. ஏன்னா அந்த அந்த டைமில் வந்து அது இடத்த வாங்கினது ப்ளஸ் கட்டினது எல்லாம் சேரும்போது அதோட மொத்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபா, 11 கோடி 50 லட்ச ரூபா செலவாச்சு. ஓகே, இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 23-24 கோடி ரூபா அந்த பில்டிங்கோட வேல்யூ. அப்போது ஒரு பக்கம் கார் பார்க் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்து எனக்கு வந்து எழுதி கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னா, சரி அப்போ நீ ஆஃபீஸ் போட்டுக்கோ அப்படின்னா, சரி நம்ம சொந்த பில்டிங் மாதிரி தானே, அண்ணன் இறந்துட்டாரு, அப்போ கடைசி மரண தருவாயில் வந்து இப்போ குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ. அப்போ அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு பையன், பொண்ணுக்கு 37-38 வயசு, பையனுக்கு 30 வயசு, அப்போ தான் வந்து MBBS முடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலேன். இப்படி ஒரு சூழலில் நான் வந்து சின்சியராக, ஏன்னா மரண தருவாயில் உடன் பிறந்த அண்ணன் சொன்னதை வந்து நான் வந்து கேட்டு நான் எல்லாம் ரொம்ப நியாயமாக என்ன உண்டு எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லா அக்கௌண்ட்டையும் அதை உடனே அதுக்கப்புறம் வந்து லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கி எங்கள் அண்ணி பேருக்கு மாற்றிட்டு எல்லா அக்கௌண்ட் எல்லாமே அவங்க பேருக்கு போகிறோம். அப்புறம் என்ன சொன்னேன், எனக்கு வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 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 75,000 ரூபா நீ சம்பளமாக ஏதாவது வாங்கி நீ மெயின்டைன் பார்க்குறீல்ல வாங்கிக்கோ அப்படின்னா, இல்லை சம்பளத்துக்கு வேண்டாம் எனக்கு, அப்போ அந்த இடத்துல வந்து கட்டிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதும் எனக்கு, நான் சினிமா பட்டம் எனக்கு அதில் வருது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்ன, அங்கே கட்டுறதுக்கு வந்து சைடில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் வந்து முன்னாடி ரஷ்யாவை போயிருந்தேன். நான் வந்து நம்ம வெளிநாட்டு செய்தி பேசும்போது நிறைய வெளிநாட்டு போனதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் ரஷ்யா போயிருக்கும்போது அங்கே இருந்து அந்த உடன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இங்கேயும் வந்து ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உடன் ஒர்க்கெல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணி உள்ளே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சைடு கார் பார்க்கு, இன்னொரு சைடு வந்து ஒரு மினி தியேட்டர். ஓகே, அதில் வந்து அவல் விகடன் வந்து ஒரு 2 முறை என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க, அந்த பெண்களுக்கான அழகு கலை இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. ஓகே, அந்த இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட் இருந்துச்சு, எல்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டிஸ்கஷன்லாம் நடக்கும், எடிட் ஷூட் இருந்துச்சு. அப்புறம் பெரிய அளவுக்கு அந்த இடத்த வந்து நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அண்ணன் இறந்து 2016 ஏப்ரலில் இறந்தாருன்னா 2021 வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்புறம் என்ன 2020க்கு அப்புறம் வந்து 20 வாக்கில் அந்த இடத்த நான் அது வரைக்கும் எம்டியாக தான் இருந்துச்சு, நான் வந்து கட்ட போகிறேன். அப்போ அண்ணன் பொண்டாட்டிட்டு சொல்கிறேன், அதான் வந்து இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, நான் வந்து வாடகை கொடுத்துட்றேன் அப்படின்னா, வாடகை எதுக்கு உங்களுக்கு, எதுக்கு வாடகை, இல்லை நீங்கள் தான் கட்டிக்கிங்க. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் செலவு பண்ணி கட்டிட்டேன். ஓகே, இது முடிஞ்சா, இது ஒரு பக்கம் கட்டி முடிக்கும் போது கொரோனா லாக்டவுனு, அதுக்கப்புறம் திரும்ப கட்டி முடிச்சு 2021 கடைசியில் வந்து அதை ஓப்பன் பண்ணி 2023 ஒரு மே ஜூன் வரைக்கும் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அங்கே தான் வந்து நிறைய திரைத்துறையிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க வந்து. அப்புறம் நிறைய சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் சினிமா இது ப்ரீவியூ போடும்ல, என்னோட தேட்டரில் ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏதாவது நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் அதுன்னு சொல்லி நிறைய பண்ணுறேன். அதை பண்ணுறது பூரா என்னோட ஃபேஸ்புக்கில் பூரா நான் பதிவு பண்ணிகிட்டே வர்றேன். வரல அது வந்து அவங்க கண்ணை உறுதிச்சா என்னன்னு தெரியாது, வேறு ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் 4வது மாடியில் ஒரு பெரிய நல்ல தியேட்டர், பக்காவான தியேட்டர், சவுண்ட் மிக்சிங் தியேட்டர் 5.1 7.1 கேள்விப்பட்டிருப்போம். அந்த தியேட்டர் மிக்சிங் தியேட்டர் அங்கே மேலே, அதை வந்து காஸ்மோஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனி, அவங்க வந்து 2021 ஆரம்பத்தில் வாங்குறாங்க. அவங்களால வந்து ரன் பண்ண முடியல. என்னென்னா கொரோனா லாக்டவுனு, அவங்களுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, கஷ்டப்பட்டா அவங்க வந்து 2022 கடைசி வரைக்கும் அவங்க அது ஒரு மாதிரி அவங்களுடைய அட்வான்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் என்ன சொன்னாங்கன்னா, வெளியில் யார்கிட்டயாவது கை மாற்றி விடணும், அவங்களால முடியலை. அப்போ ஏன்ட்ட சொன்னாங்க, நீங்களும் சினிமாவில் இருக்கீங்க, நீ கை மாற்றி நீ உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னா, அது வந்து ஒரு 30 லட்ச ரூபா பக்கம் காசை கொடுத்து அப்புறம் இதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மெட்டீரியலுக்கு வாங்கியாச்சு. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன், வந்து மே மாதம் எனக்கு 2023 மே மாதம் வந்து அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் வாங்கியிருக்கேன். ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து ஃப்ரீயாக வர விட்ருக்கோம், நீங்கள் வந்து டைம் எடுத்து இது பண்ணுங்கன்னு. ஸோ இதெல்லாம் நடந்துருச்சு. அப்போது மே மாதம் வாங்கியிருக்கேன். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த டைமில் வந்து ஏற்கனவே முடிச்சு கொடுக்க வேண்டிய படம், அந்த படத்தில் வந்து நயன்தாரா கம்பெனியோட ஒரு இங்கிலீஷ் படம், அப்புறம் சீமான் நடித்த அமீரான் ஒரு படம், அதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள். அது முடிச்சு கொடுக்குற படத்தை அப்படி நிறுத்த முடியாது. அப்பப்போ வந்து ஆள் வச்சு முடிச்சு அனுப்பிச்சிட்டே இருப்போம். பை த டைம் ஆட்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கை மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து செப்டம்பரில் ஆரம்பத்தில் தாட் போட்டு கூட இன்னொருத்தர் வந்தார். அந்த ஆள் முதல்ல யாருன்னே தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பேர் வந்து முகமது அனீஸ். ஓகே, அவன் வந்து ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பெரியப்பட்ட 2க்கு இடையில வண்ணாங்குடன் ஒரு ஊர் கிராமம். இங்கே சென்னையில் ரொம்ப வருஷமாக இருந்து அவன் வந்து திமுகவோட கட்சி கொடி கட்டிட்டு அங்கே வந்து கரண்ட்டை கட் பண்ணி விட்டு கீழே ஆஃபீஸில் மேலே இதில் மிக்சிங் தியேட்டரில் 2லேயுமே கரண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு, அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த இதில் வாட்ஸ்அப்பில் பேசும்போது நான் இது இடத்த காலி விட்டு வெளியே போயிடுறேன், எனக்கு டைம் கொடுங்க,
கைமாற்றி விட்டு போயிடுறேன் அப்படின்னு அது கூட கேட்காம கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. 4 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அங்கே இளங்கனின்னு ஒரு இன்ஸ்பெக்டர், லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் வந்து முதல்ல பார்த்து அதை எப்படி கரண்ட்டை கட் பண்ணலாம், பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து பண்ணக்கூடாதே அப்படி தாட் பண்ணி பேசி மறுநாள் வர சொல்கிறேன். அவங்கள வரந்தா 10 பேர் வர்றாங்க. அதாவது எங்கள் அண்ணன் பொண்டாட்டி பையன், அதுக்கப்புறம் வந்து அந்த அனீஸ்ன்றவன், அவங்க கூட ஒரு 4 பேர், அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்வொகேட். அந்த அட்வொகேட் வந்து பற்றி என்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டாக எனக்கு தெரிஞ்சது, அந்த ஏரியாவில் ரவுடித்தனம் பண்ண இந்த மாதிரி எந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்த அட்வொகேட்ஸ் டீம் எனக்கு யாருனே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சினிமா இந்த சம்மந்தப்பட்டது மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த மாதிரி வந்து குறுக்கு புத்திலாம் தெரியல. அப்படி குறுக்கு புத்தி வந்துருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் இறந்தோன்னா அந்த பில்டிங் வந்து பாதி என் பேருக்கு எழுதி வாங்கிட மாட்டேன்னா, எல்லா டாக்குமெண்ட் எங்களுக்கு தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஒத்த பைசா கூட தவறாக வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தவன். அப்புறம் அந்த பில்டிங்கில் இருந்த வருமானத்தை வச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த பணத்தை போட்டு இளங்கோநகரில் ஒரு 1.25 கிரவுண்டில் ஒரு பில்டிங்கோட, அப்புறம் வலசரவாக்கத்தில் வந்து ஒரு கிரவுண்டு பில்டிங், இதெல்லாம் வாங்கி அவங்க பேருக்கே வாங்கி கொடுத்தேன். எதுவும் சும்மா கேஸாக வச்சிருக்காதீங்க, வேண்டியதில்லை அப்படின்னு நல்லது பண்ணேன் நான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணி விட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் 10 பேர் முதல் வர்றாங்க. 1 மணி நேரம் பேசினாங்க. அப்புறம் பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு, சரி இப்போ நாளைக்கு நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னா. அப்படி எப்படி நீங்கள் காலி பண்ண முடியும், அதை என்ன பேத்து எடுத்துகிட்டு போக முடியுமா, எனக்கு டைம் வேணும். அப்போ எவ்வளோ நாள் டைம் வேணும், சரி 3 நாள் எடுத்துக்கங்க. என்ன அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சு காசு கைமாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறா வந்து எப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு 1 லட்ச ரூபா, அங்கே மேலே இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் சுரேஷ்குமார்னு பேர், அவருக்கு 3 லட்ச ரூபா, இவருக்கு வந்து எஸ்ஐக்கு 50,000 ரூபா, ரைட்டருக்கு 15,000 ரூபா அப்படின்னு யார்கிட்ட சொல்ல தெரியுமா, நான் கூட இருக்கேன், முரளின்னு ஒருத்தர், அவர் வந்து அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒருத்தர், அவர்கிட்ட சொல்கிறாங்க கூட உட்காந்துருக்கேன். அப்புறம் ஐதுருஸ்னு ஒரு ஆள், அந்த ஆள் தான் வந்து துபாயில் இடிஏ கம்பெனியோட பினாமியாக தான் வேலை பண்ணவர். அந்த ஆள் வந்து எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு சொந்தம் ஒரு வழியில். அப்படியே தாட் போட்டு வந்து ஆரம்பிச்சது பயங்கரமாக நடந்துச்சு. எனக்கு எதுவுமே தெரியாது. அடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தா விசிகா இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 10 ரவுடிங்க கத்தியோட வந்துட்டாங்க. அப்புறம் கேட்டால் நாங்கள் தான் எல்லாம் நீங்கள் முதல்ல வெளியே போக அமைச்சிட்டு கத்தியோட வந்துட்டாங்க. எனக்கு உண்மையிலே வந்து உயிர் பயம் வந்துருச்சு. நான் கீழே இருக்கேன், அப்புறம் மேலே மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போனால் வந்துட்டாங்க. அதில் யார் தலைமைன்னா தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் புதியவன் ஒருத்தர். நான் பேரை கேட்குறேன், எல்லாம் பேசுகிறேன். அது நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதை கையில் தூக்குறேன் வந்து, ஏன் இதை ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு, என்ன ஒழுங்காக ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், விசிகா வந்து இப்படிலாம் கட்சி இல்லை, இப்போ மாறி இருக்கேன், நீங்கள் எப்படி வந்து ரவுடித்தனம் பண்ண வர்றீங்க அப்படின்னு, உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. இப்படி ஒரு ஆனால் விசிகா உண்மையிலேயே தொல் திருமாவளவன் மேலே எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் விசிகாலேருந்து ஒரு 10 ரவுடிகள் வந்து என்னை விரட்டினது. அப்புறம் திரும்ப உடனே வந்து 100க்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் அவர் சுரேஷ்குமார் சொல்லி அந்த ஏசிக்கு ஃபோன் பண்ணி அவர் வர சொல்லி ஒரு சின்ன அட்வொகேட்டை கூட்டு போய் அவர் கையால் எழுதி இந்த மாதிரி பண்ணேன்னா ஓகே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒன்றும் எடுக்கலை. முதல்ல கரண்ட்டை கட் பண்ணி கொடுக்குறேன், அதை பற்றி ஒன்றும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸு போடுறேன். கோர்ட்டில் கேஸ் வந்து KS குமார்னு ஒருத்தர் திருநெல்வேலிக்காரு, அப்புறம் அவர் ஒய்ஃப் வந்து வலசலா குமார், அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து முதல்ல என்ன கேட்டேன்னா ஒரு 1 லட்ச ரூபா அவங்க முதல்ல கொடுத்து ஆரம்பித்து எல்லாம் பண்ணும்போது வேணுன்னே வந்து தப்பாக எழுதி எல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரியல, ஆக்சுவலாக கோர்ட்டை பற்றியும் தெரியாது. அது வரைக்கும் லைஃப்பில் நான் கோர்ட்டு உள்ளே போனதில்லை, ஃபஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போகிறேன். அப்புறம் ஹைகோர்ட், அப்புறம் இங்கே சிட்டிசில் கோர்ட்டில் இன்டர்லாக்டர் ஐஏன்னு சொல்லுவாங்க, இன்டர்லாக்டரி அப்ளிகேஷன் சொல்லி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இடைக்காலத்துக்கு போடும்போது அவங்க அங்கே காசு கொடுத்து, யார் மூலமாக காசு கொடுத்தேன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டு ஜட்ஜி ஒரு முஸ்லீம் ஒருத்தர், அவரோட மகன், அவர் பேர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர், அவரோட பேரில் வரும். அவர் மூலமா அங்க இருந்த ஜட்ஜுக்கு 5 லட்சம் கொடுத்தேன்னு அதை வந்து என்ன சொல்லும்போது நான் கூட இருக்கேன். அவ்வளோ கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டோம், உங்களுக்கு எல்லாமே எதிராக தான் வரும். அப்புறம் அவ்வளோ திமிருத்தனாவட்டு. அப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே ஏற்றுக்க அப்படின்னாங்க, முடியாது அப்படின்னதுக்கப்புறம் டிசம்பரில், இது வந்து அக்டோபரில் போட்டிருக்கோம், நடந்துக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 13 வந்து விசிகாவோட ரவுடிகள் வர்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த ரவுடிகள் வந்து பண்ணதுக்கப்புறம் இன்னும் கோர்ட்டுக்கு போகிறோம், ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அங்கேயும் போட்டால் திரும்ப வந்து அப்படியே நீங்கள் 3 மாதம் டைம் எடுத்துக்கங்க, காலி பண்ணுங்கன்றாங்க. சரி ஓகே நான் போகணும், அப்போ பார்க்கணும் அப்படின்னா அட்வொகேட் கமிஷனர் போடுறாங்க. வந்து கீழே வந்து பார்த்தா என்னென்ன இருக்குது ஃபுல்லாக நோட் பண்ணிட்டாரு. மேலே பார்த்தா பேன்னு சொல்லி விரிச்சு கிடக்கு. 40 லட்ச ரூபா அந்த பொருள், ஒரு பெருமானம் உள்ள அவ்வளோ பொருட்களும் பேனு கிடக்கு. பார்த்தா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கிளம்பிட்டேன். இல்லை நீங்கள் கையெழுத்து போடணும், இல்லை கையெழுத்து போடணும்னா இருந்தானே வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டு அங்கே போனேன். அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே இருந்து கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் இது ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், என்ன அந்த மாதிரி ராபரி தெப்ட்டு அப்படின்னு போடுறேன். அப்புறம் மறுநாள் வந்து சண்டே, அடுத்த மறுநாள் வந்து கமிஷன் ஆஃபீஸ் போகிறேன். அங்கேருந்து எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்போ எப்படி நடந்துச்சு எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு திரும்ப வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு 1.5 மாதம் ஆச்சு. அதுக்குள்ள 1 வாரம் கழிச்சு நான் திரும்ப போகிறேன். அங்கே போனால் ஏற்கனவே மீடியாவில் இருந்த ஆட்கள், ஏன்னா நான் வந்து இந்த சென்னை ப்ரெஸ் கிளப் இருக்கு இல்லையா,
அது வந்து கட்டி முடிக்கும் போது எஸ்ஆர் மாளிகைன்னு வந்துச்சு, கட்டி முடிக்கும் போது அதில் லேண்ட்ஸ்கேப் வந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஓகே, நான் வந்து டிசைன் பண்ணி கூட வந்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். ஓகே, அதனால் அங்கே நிறைய பேர் எனக்கு தெரியும். வந்து என்ன சார் இங்கே அப்படின்னு இந்த மாதிரி நடந்து வச்சுங்க அப்படின்னா வாங்க அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு 10 மீடியா வச்சு என்னை வந்து பேச விட்டாங்க. அது ஃபுல்லாக நிறையா மீடியாவில் வந்துச்சு. இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு மீடியாவில் பூரா வந்துச்சு. அதுக்கடையில் வந்து வேறு யூடியூப் சேனலில் வேறு கொடுத்தேன். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படி. இதை வந்து அப்படியே வந்து நக்கீரன் கோபாலன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்கிறேன். என்னென்ன இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்ட்டு வாங்கன்னு உடனே அவர் சொல்லி அவர் வந்து 2 பக்கம் வந்து கட்டுரையாக போடுறாரு. இந்த மாதிரி திமுகலேருந்து அராஜகம் பண்ணுறாங்கன்னு. இத்தனைக்கு அவர் திமுக ஃபேவரான பத்திரிக்கை நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, அவர் நிறைய நியாயமாக பண்ணார். இந்த மாதிரி நடந்துன்னா அதை பற்றி ஒரு சலசலப்பு கூட இல்லை. இப்படி மோசமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அட்வொகேட்டுக்காரில் அவர் வந்து நம்மளை வந்து டிஸ்மிஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், சரி தான் முடிஞ்சில்ல, நீங்கள் கிளம்ப வேண்டியது, அந்த இடத்துக்கு கிளம்ப வேண்டியது அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் யாருக்கான அட்வொகேட்டு? எனக்கானவரோ அதில் அவங்க சோரம் போயிட்டீங்களா, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு எனக்கு அவருக்குமே தகராறு வந்துருச்சு. நீங்கள் பேசுகிற பேச்சு இதெல்லாம் சரியில்லை, நீங்கள் வக்காலத்தை கேன்சல் பண்ணுங்கள், நானே பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நானே நேரடியாக 1.5 வருஷம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்து முடிக்கும் போது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போது நான் போட்ட அந்த சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து அந்த OS 5960/2023 ஏன் சொல்கிறேன்னா யார் வேணாலும் ஆன்லைனில் செக் பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன ஒரு திமிரு தெனாவட்டு வந்துருச்சுன்னா, எங்கள் அண்ணன் பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் அந்த அனீஸு இவங்களுக்கு கூட்டத்துக்கு என்ன திமிரு வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நம்ம தானே திமுக தானே வரப்போகுது, இவங்க என்ன செய்வாங்க பார்த்துக்குருவோம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் வந்து 23ஆம் முடியுதுன்னா பிரச்சாரம் முடிய போது 14ஆம் தேதி பார்த்தா இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே மேலே தான் கொள்ளையடிச்சிட்டாங்க. கீழே வந்து நல்ல வந்து பூட்டி நம்மளை ரவுடி வச்சு விரட்டி நான் பூட்டி அப்புறம் அவங்க பூட்டி மாறி மாறி பூட்டை உடச்சி பூட்டி அந்த பூட்டி இருக்கு. நான் வந்து அங்கே போகிறேன், அப்பப்போ போகிறேன், பார்க்குறேன், வர்றேன். திடீர்னு பார்த்தா ஒரு சைடில் வந்து இடிச்சு கிடக்கு. என்னடா பார்த்தா அதை வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அப்போ வந்து போலீஸில் வந்து செல்வகுமார்னு ஒரு எஸ்ஐ வர்றாரு. வந்து கூப்பிட்டு வந்து 15ஆம் தேதி வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கான், அப்துல் காதர்னு ஒருத்தன். ஓகே, எங்கள் ஊருக்காரன் ஒருத்தன், விருதுநகர் பக்கத்தில் புதுப்பட்டின்னு ஒரு கிராமம், அந்த கிராமம் சேர்ந்த ஒருத்தன். அவன் வந்து பார்த்துட்டு அவன் வந்து இல்லை சார் எனக்குலாம் தெரியாது சார், அவங்க விட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வந்து சொன்னதுக்கு அப்புறம் வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பொண்டாட்டி நம்பரை வந்து வாங்கி அந்த அவர் பேசுகிறாரு. பேசி இப்படிலாம் பண்ணக்கூடாமல் இப்போ எப்படி கோர்ட்டில் கேஸ் இருக்கும் எப்படி பண்ணுவீங்கன்றாரு. சரி ஓகேன்னு சொல்லி பண்ணலை. அடுத்து 21ஆம் தேதி வரைக்கும் பண்ணலை. 21ஆம் தேதி அடுத்து 23 எலெக்ஷன் நடக்க போதில்ல, 21ஆம் திரும்ப இடிக்கிறாங்க. திரும்ப நான் டெய்லி போனால் அதை திரும்ப அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து அப்புறம் கேட்டால் அங்கே வந்து ஒருத்தர் வந்து கீதா பிரசாத்னு ஒரு எஸ்ஐ வரார். வந்து பார்த்தா நான் இல்லை, லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, நான் வெளியே போயிட்டேன். இப்போ நான் எப்படிங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப ஈவினிங் வர திரும்ப வந்து உடைச்சிட்டு இருக்காங்க. அப்போ சரவணன் சொல்லி ஒரு எஸ்ஐ, நான் வந்து ஃபோன் பண்ணி அங்கே நேராக போய் பேசுகிறேன். வந்துட்டாங்க. அங்கே வந்தால் திரும்ப வந்து என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுறாங்க. எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 23 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப பார்த்தா ஃபுல்லாக உடைச்சிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ்காரங்க பேச்சை வந்து அவங்க ஒரு 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 மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோ கேவலமா. அது அங்கே கேட்டால் வந்து என்ன போலீஸ் கூட்டு வந்தா யாரு அவங்க சொல்றது, போலீஸுக்கே மரியாதை கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது. ஏன் போலீஸ் கூட்டு வந்தா அதெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தாச்சு. யாரு என்கிட்ட சொல்றது, அதெல்லாம் நீ வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது, நீ கொடுத்தெல்லாம் கொடுத்தாச்சு. காவல்துறை அவங்க இப்படி பேசுறாங்க. ஆமா, ஏட்ட சொல்ற அதெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது, கொடுத்தெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ காவல்துறையிட்ட வந்து காசை கொடுத்தா எப்படி வேணாலும் கீழ்த்தரமா நடக்கலாம் பேசலாம்னு சொல்லி அங்க பேசுறேன். அதை நான் காவல்துறை சொல்றேன், உங்களை பத்தி இப்படிலாம் பேசுறாங்க. இப்போ நான் வந்து சட்ட ரீதியாக போக நினைக்கிறேன். இப்போ பாருங்க, நீ ஆன்லைனில் நீங்களே செக் பண்ணுங்க, கேஸ் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா. இதுக்கடையில் அவங்க வந்து காமிச்சது எப்படி வந்து ஒருத்த காமிக்கிறான் வந்து என்ன இது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, 2023-24 டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. வந்து அது சொன்னேன், அது நான் போட்ட வழக்கு இன்டரிம், அது இடைக்கால. அது ஆனால் மெயின் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மெயின் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எப்படிங்க உடைக்க முடியும்? நிறைய உடைச்சிட்டாங்க. அப்புறம் தான் உண்மையிலே எனக்கு வந்து பயங்கரமான டென்ஷன். அப்புறம் சொல்கிறேன், போலீஸ்காரன் சொல்கிறேன், இந்த பாருங்க இப்போ ஏன்னா இப்போ மே 4ஆம் தேதி தான் இது நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி உடச்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ண முக்கால்வாசி கிளியர் பண்ணாங்க. உள்ளே இருந்து என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு, அந்த ஹார்ட் டிஸ்கோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபா. ஏன்னா ஒரு 4 படம் அதை காணோம், சர்வரை காணோம், இது ப்ரொஜெக்டரு, ஸ்பீக்கரு அப்படின்னு ஒரு அப்புறம் பெரிய, அதாவது சினிமாவில் என்ன வச்சுருப்போம் நமக்கு இதுதானே வேல்யூ. அதாவது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இருந்தால் எல்லாம் வச்சுருக்கேன் நான், ஒன்றே காணோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்டால் போலீஸ்காரன் சொல்கிறேன், இந்த மாதிரி சரவணத்து வந்தார் எல்லாம் கேட்குறேன். கேட்டால் கடைசியில் வந்து நான் வந்து
உங்ககிட்ட நான் சட்ட ரீதியாக நடக்க நினைக்கிறேன், இல்லை நான் சட்டவிரோதமாக நானும் வந்து அடியாளை கூட்டு வந்து நான் இந்த பில்டிங் ஏதாவது பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிற நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் பண்ணலை, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து பில்டிங் என்ன வேணாலும் பண்ணுறேன், பண்ணட்டுமான்னு கேட்குறேன். இருங்க கொஞ்சம் ஆத்திரப்படாதீங்க. என்ன இது இந்த மாதிரி நான் வந்து சட்ட ரீதியாக போட நினைக்கிறேன், உங்கள் கண்ணு முன்னாடி 4 வாட்டி நீங்கள் வந்துட்டீங்க, அப்போ உங்கள் பேச்சுக்கு என்னங்க மரியாதை இருக்குது அப்படின்னு பேசுகிறேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வருது. வந்தா திமுக வந்து நலத்திட்டங்கள் பண்ணிருக்காங்க. ஆனா இதுதான் சொல்லுவாங்க, நலத்திட்டங்கள் இந்த மாதிரி நல்லது பண்ணிருக்கோம், இப்படி பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம், அதெல்லாம் ஓகே தான். என்ன வந்து கீழே என்ன பண்ணி புடிங்கிட்டு பேசல உங்களுக்கு. திமுக வந்து வீழ்ச்சி அடைஞ்சல எனக்கு வந்து சந்தோஷமா இல்லையா அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம் இல்லை. ஏன்னா இது நலத்திட்டங்கள் இந்த மாதிரி இந்தியாவை இந்தி எல்லாம் எதிர்ப்பு எல்லாம் பண்ணாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நான் இவ்வளோ தூரம் கதறல, நான் யார் இப்போ பார்த்தேன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கும்போது அங்கே ஏசி பார்க்குறேன், டிசியை போய் பார்க்குறேன், அந்த அங்கீத் ஜெயின் ஒருத்தர் இருந்தார், அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜேசி சிபி சக்கரவர்த்தி அவரை போய் பார்க்குறேன். கமிஷனர் ஆஃபீஸில் அடிஷனல் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார், அவரை போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் டிஜிபிக்கு வந்து மெயில் லெட்டர் போடுறேன், ரெஜிஸ்டர் போஸ்ட் போடுறேன், மெயில் போடுறேன். அப்புறம் சிஎம் செல்லுக்கு வந்து 3 வாட்டி போகிறேன். இல்ல சிஎம் செல்லுன்னு தாண்டி அறிவாலயத்துக்கு போறேன். அங்க அறிவாலயத்துக்கு போய் ஒரு பெரிய நான் இதில் எழுதிட்டு அங்க போறேன். அங்க போனா வந்து அங்க அன்பகம் கலைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட போங்க, அவர் தான் இந்த இதுக்கு இருக்கிறாருன்னு போனா, அங்க போனா அவர் அன்பகம் கலைஞர் என்ன சொல்றாரு வந்து எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப மேல அப்படி படிச்ச பார்த்துட்டு, என்னங்க இது இந்த மாதிரி திமுக கட்சி கொடிக்கிட்டு வந்தான்னு சொல்றீங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 2 கோடி தொண்டர்கள் இருந்தாலும் எப்படி இப்படி இந்த மாதிரி போகுமா? வெறும் ஒரு கனவுல உட்காந்துருக்காங்க போல இருக்கு. 2 கோடி தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டிருந்தா இந்நேரம் வந்து திமுக இப்படி கீழே போய் போயிருந்துருக்குமா? அவர் சொல்றாரு, நான் வந்து இதை அவருக்காக சொல்லல, எனக்கு ஆதங்கத்துல சொல்றேன். 2 கோடி தொண்டர் இருக்காங்க, கட்சி கொடி கட்டு வந்தானே யாரை போய் கேட்க சொல்றீங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன 2 கோடி தொண்டர்களுமா வந்து இப்படி பண்ணாங்கன்னு உங்கள்கிட்ட தேடி வர்றாங்க. எனக்கு வந்துச்சு இது திமுக கட்சி கொடி கட்டிட்டு வந்து அணிசுன்னு ஒருத்தன் வந்தா இப்படி அராஜகம் பண்ணியிருக்கான், அது உங்க கட்சி கொடி, அதனால இங்க வந்திருக்கேன். ஒரு ஏடிஎம்கே கட்சி கொடியா இருந்தா நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆபீஸ் போயிருப்பேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னா, அப்புறம் உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது? இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே என்னடா இப்போ திமுக இவ்வளவு மோசமா இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மாக்கா செந்தில்குமார்னு ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பிஏவா இருக்காரு. ஓகே, அவர் நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினா வந்து என்னங்க பண்ற, என்ன இப்படியா அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க, அப்படி கொடுங்க எல்லாம் கேட்டு, ஆமாங்க எங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மோசமா இருக்கு. எனக்கு ஒரு வார்த்தை, உங்க கட்சிக்காரங்க பண்ணது எனக்கு நான் என்ன கேட்கறேன், அந்த பில்டிங்ல வந்து எனக்கு பங்கு கேட்கல, ஏன் பணம் அங்கே கிடக்கு, என்னோட நான் வந்து செலவு பண்ண அங்கே இருக்கு, எனக்கு வந்து அப்படியே எனக்கு திருப்பி தரணும், இல்லை எனக்கு என்ன நஷ்டையோட அதை மட்டும் தரணும், அது போதும், எனக்கு பில்டிங் எனக்கு வேண்டாம். ஓகே அப்படின்னா என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? ஆனால் இல்லைங்க நான் வந்து இதுக்கெல்லாம் மீடியாக்கெல்லாம் போனீங்க, ஆனால் ஆமாங்க நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னா இப்போ நான் மீடியா தான் போவேன், அப்போ மீடியா போவீங்களா நீங்கள்? போனால் போய்க்கிங்க அப்படின்றாரு மாக்கா செந்தில்குமார்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இப்படி பேசுனீங்கன்னா நான் மீடியா தான் போவேன், எனக்கு நடக்கல 2வது விஷயம், நான் ஓய மாட்டேன் அப்படின்னு மாக்கா செந்தில்குமார். அதுக்கப்புறம் இங்கே கேகேஆரில் வந்து திரு தனசேகரன் சொல்லி முன்னாடி போட்டி போட்டவர் தனசே அவர். அதுக்கப்புறம் இந்த விக்ரமராஜான்னு சொல்லி வணிகர் சங்கத்தோட நம்ம பிரபாகராஜோட அப்பா அவரை போய் பார்க்குறேன். அங்கே இருக்கிற பொருளாளர் ஒரு தெரிஞ்ச ஒரு மூலம் அவரை போய் பார்த்து பேசி அவர் வந்து ஹேண்டில் பண்ணல ஒழுங்கா. அவர் கருப்பள்ளின்னு ரொம்ப தெரிஞ்சவர். நீங்கள் உங்களுக்கு தான் வந்து திமுக மேல வரைக்கும் இது இருக்குல்ல, ஒரு வார்த்தை இந்த பிரச்சனை முடிக்க சொல்லுங்க. நான் சொல்ல எனக்கு ஃபேவரா யாருமே பேச வேண்டாம், ஆனால் நியாயமாக பேசுங்க. உங்கள் கட்சிக்காரன் தானே, உங்கள் கட்சி கொடி கட்டி இப்படி பண்ணுறான், முகமது அனிசன் ஒருத்தன் பண்ணுறான், அவனை பற்றி விசாரிச்சா முகமது அனிசன்றவன் வந்து 2ஆம் நம்பர் தொழில் பண்ணுறான், இது பண்ணுறான், ஹவாலா பண்ணுறான், வேற மற்ற வஸ்துக்கள்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நிறையா பேசுகிறாங்க. நான் எதையும் நேராக பார்க்கல, ஆனால் ஊரில் அங்கே பேசுனா அப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ஊரில் இருக்க பத்திரிக்கையாரங்க கேட்டால், எனக்கு நல்ல பத்திரிக்கை நண்பர் நிறையா உண்டு, அது கேட்டவுடனே முகமது அனிசா, ஆமாம் அந்த அப்பா வந்து லத்தீஃப்னு பேர், வண்ணாங்குண்டு, அவங்க அண்ணன் இப்ராஹிம் பேர், இன்னொருத்தர் தாவூதின் பேர், முகமது அனிசோட அக்காவை கட்டினவர் ஐதரூஸ், அந்த ஐதரூஸ் தான் வந்து ஈடிஏவோட கனெக்ஷனில் இருந்தவர் அப்படின்னு அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாங்க எல்லாம் கரெக்ட் தாங்க, ஆமாங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இப்படித்தான் வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி கம்பெனிங்க அப்படின்னு ஆதியோட நம்ம அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொல்கிறாப்புல. சொன்னோன்னே எல்லாத்தையும் நான் வந்து டீட்டெயிலாக எல்லா இடத்துலையும் எல்லா மீடியாவிலும் நான் பேசுகிறேன், போலீஸ்காரங்க போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், சின்சியராக கோர்ட்டுக்கு போகிறேன். கடைசி என்ன பண்ணான்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போன பிப்ரவரியில் அந்த ஜட்ஜம்மா இது வந்து திரும்பி ஷக்கீரா பானு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வந்து வழக்கு போட்டே இருக்கீங்க, கன்னியூ பண்ணிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து சமாதானம் பேர வேண்டியதானே அப்படின்னு. நான் சொன்னேன், நானாக போக மாட்டேன்னு சொல்கிறேன், அவங்க வந்து நம்மளை வெறுங்கையோட துரத்துன்னு இதில் இருக்காங்க, நான் வந்து சமாதானம் போக தயார். அப்போ வந்து மீடியேஷன் போட்டால் உங்களுக்கு ஓகே, எனக்கு ஓகே தான். மீடியேஷன் போட்டாங்க, அங்கே போனால் அவங்க வந்து வர தயாராக இல்லை, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க.
நான் 3 வாட்டி மீடியேஷன் போட்டாங்க, 3 வாட்டியும் போகிறேன். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது மீடியேஷன் எல்லாம் போய் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மனப்பான்மை அப்படின்னா, நம்ம திரும்ப வந்து அப்படியே பெரும்பான்மையோட வர்றோம், இவங்களை ஒழிச்சிருவோம் அப்படின்னா, மக்களாட்சியோட மகத்துவம் என்னன்னா, நீ ஒழிக்கணும்னு நினைச்சா உன்னே வந்து மக்கள் ஒழிச்சிருவாங்க. இப்ப திமுக ஒழிஞ்சதுல எனக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா நான் வந்து திமுகவால் அவ்வளோ கஷ்டப்பட்டவன். எனக்கு வந்து சினிமால பெரும் கனவோடு இருந்தவன். திடீர் வந்து தெருவில் இறக்கி விட்டாங்க. இவ்வளோ மோசமா உண்மையிலே திமுகவோட செயல்பாடு கேவலமான செயல்பாடு. திமுக வந்து அந்த முதலமைச்சர் தான் வந்து போலீஸை வந்து தன்னோட இதில் வச்சிருந்தாரு. அந்த துறையை போலீஸோட இது பார்த்தா அவ்வளோ கேவலமான நடவடிக்கை. நான் வந்து நேராக பார்த்தவன் போகிறேன். அங்கி ஜெயின் வந்து டிசி டி நகரில் அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறேன். போன உடனே இந்த மாதிரி சுரேஷ்குமார் வந்து ஏசி இருந்தார், இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே இல்லை இப்போ வேற ஒருத்தர் மாறி இருக்காரு. அங்கே போன சிரித்தேன். சொன்னேன் அப்போ வந்து ஐ திங்க் யூ டோன்ட் பிலீவ் மீ. நான் சொன்ன வந்து உங்களை நான் நம்புகிறேன், அதனால இவ்வளோ தேடி வந்திருக்கேன். உங்கள் போலீஸ்காரங்க போகிற இவ்வளோ கரெக்டாக இருக்காங்களே. நான் சொல்கிறேன் இப்போ என் கையில் பணம் இருக்குது, பணம் இல்லை. நான் வந்து ஒரு சாதாரண காமன் மேன். எனக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லையா? உங்கள் போலீஸ் வந்து அங்கே பணம் வாங்கினேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி இவர் இவ்வளோ பணம் வாங்கினான்னு சொல்லி எனக்கு தகவல் கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது? அப்போ அவ்வளோ திமிரா தெனாவட்டா அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் சீமான்ட்ட போய் பேசினேன். நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கல்ல, அந்த மேலே 4ஆம் மாடியில் பார்த்தீங்கல்ல, அதில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இதுக்காகவே திமுக ஒழிக்கணும். தோழர் நீங்கள் வாங்க, தோழர் சகோதரி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. போய் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உடனே ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பேசுனா அது வந்து ஒழுங்காக நடக்கலை. அது காரணத்தை விவரிக்க விரும்பல. ஓகே, அந்த மாதிரி நான் போகாத இடம் இல்லை. பூச்சி முருகன்ட்ட பேசுகிறேன். ஏன்னா வந்து என்னோட தியேட்டரில் ஒரு இது இருக்காங்க இல்லையா, பத்திரிக்கையாளர், அவங்க இதில் வந்து ஒரு மெடிக்கல் கேம்புக்காக வந்தாங்க. நான் ஃப்ரீ இடம் கொடுத்தேன். அப்போ பூச்சி முருகன் வர்றாரு. அதுக்கப்புறம் புகழ் ஒருத்தர் வர்றாரு. அப்புறம் இன்னொரு நடிகை வந்தாங்க. எல்லாம் வர்றாங்க. வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பாக நடக்குது. அப்போ பூச்சி முருகன் பார்த்து ஓ எப்படி இருக்கேன்லாம் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்குறேன். கடைசியில் பார்த்து பூச்சி முருகன் உங்கள் இடம் இல்லையாமே அப்படின்னா, நான் ஏன் இடம் எப்பவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவரும் கண்டுக்கலை. என்னன்னு பார்த்தா பூச்சி முருகனும் அந்த முகமது அனீஸும் பயங்கர தோஸ்தான். அப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீ நடவடிக்கை இல்லையா, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காதீங்க, ஒரு நியாயத்தை பேசுங்கன்ற. நான் உண்மையிலேயே திமுகவோட செயல்பாடு அவ்வளோ கேவலமான செயல்பாடு. அதற்கான பாடம் தான் இப்போ கொடுத்து உண்மையில நான் வந்து மக்கள், எளிய மக்கள், நான் வந்து எனக்கானது மட்டும் நான் வந்து இவ்வளோதான் பேசலைங்க. நான் வெளியில் போனேன், கோயம்புத்தூர் போனேன், திருநெல்வேலி போனேன், மதுரைக்கு போனேன். ஓகே, அப்புறம் திருச்சி சைடில் அங்கிட்டு போனேன். நிறைய இடங்கள் போயிருக்கேன். போய் வெளியில் கிராமங்களுக்கு இப்படி கேட்டால் வந்து இல்லை பண்ணுறாங்க, ஆனால் இவங்க இதை தாங்க முடியலைங்க. இந்த என்ன சொல்ல, திருநெல்வேலி வந்து ஆமாம் இந்த பயலுவோ பண்ணுறாங்க பாருங்க அப்படின்றாங்க திருநெல்வேலியில். கோயம்புத்தூரில் கொஞ்சம் மரியாதையை வந்து தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணாலும் இதுதான் ஒரு முன்னாடி ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கால் உடஞ்சி கட்டு போட்டு கிடப்பாங்க. ஒரு ஆள் பெரிய ஆள் வந்து பார்த்து நிறையா ஒரு பணத்தை கொடுத்து ஹார்லிக்ஸ் அது பழங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டாக்டர்கிட்ட நர்ஸ்ன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ அவங்க மேலே இவ்வளோ இதாக இருக்காங்களே அப்படின்னு அவன்கிட்ட கேட்பாங்க. வந்து யாருங்க அவர் தான் என் காலை உடைச்சவர். காலை உடைச்சிட்டு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்த மாதிரி இது என்ன மக்களுக்கு வந்து அடிமட்ட வரைக்கும் எல்லாத்தையும் மக்களை வந்து வதவதைக்க விட்டுட்டு எளிய மக்களோட குரல் என்னைக்கு வந்து மேலே எட்டலையோ அன்னைக்கு வந்து விளங்கவா செய்யும். எவ்வளோ பேர் உள்ள. இப்போ அதுக்கு வந்து லைவ் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குல்ல. நான் இப்போ போலீஸுக்கு போகிறேன்ல, நான் வந்து கடைசியில் என்ன சொன்னால் ஒரு புகார் எடுத்து வாங்கினாங்க. நான் புகார் எடுத்து கொண்டு போகிறேன். இன்ஸ்பெக்டர் அவருக்கு மிஸ்டர் கண்ணன் அப்படின்னா அவர் இல்லை. அவர் நம்பர் வாங்கி அவருக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன், எடுக்கலை. மெசேஜ் போடுறேன், ஃபோன் இல்லை. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் அனுப்புகிறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்ப நான் போகிறேன், அங்கே இருக்கிறாரு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே காத்து கிடக்கேன். திரும்ப போய் சொல்கிறாங்க, கூப்பிடவே இல்லை. நான் எவ்வளோ நேரம் காத்து கிடக்கணும்? அப்போது அந்த அப்ளிகேஷனை வாங்குறதுக்கு அப்போ என்ன சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கல்ல, அது அங்கே மேலே வந்து போலீஸ்காரங்களை கவனிக்கிறப்ப கவனிச்சாச்சு அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் கூட வாங்க மாட்டாங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட காவல்துறை, அதுவும் வடபழனி காவல்துறை வந்து உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப கேவலமாக தெரியுது அவங்களோட நடவடிக்கை. அதில் நல்ல போலீஸ்காரங்க இல்லைன்னா எங்கேயாவது அங்கே ஒன்று நல்லது இருக்குதான் செய்கிறாங்க. ஆனால் காசை வாங்கிக்கிட்டு சாதாரண மக்கள்கிட்ட குரலற்றவர்கள் குரலை வந்து கேட்க முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தூக்கி எறியப்படுங்கிறது தான் இந்த மக்களாட்சியோட மகத்துவம். இனிமேலாவது அவங்க திருந்துவாங்கன்னு நம்புறீங்களா? திருந்தலைன்னா வந்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும். எப்படிங்க அது ஆட்சி மாறிச்சுல. இப்போ அதே போலீஸ்காரங்க வந்து இப்படி பார்த்தவங்க வந்து ஆட்சி மாறிச்சா இப்படி பார்த்துருவாங்க. இனி வந்து திரும்ப வந்து முகமது அனீஸ் வந்தா, யோ உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, போயா வேலையை பார்த்துட்டு அப்படி போலீஸ்காரங்க சொல்லுவாங்க. நீ வந்து எல்லாம் சொல்ல வந்து அவர் கசாலி வந்து எல்லா மீடியாவில் வந்து ஓடி ஓடி எல்லா மீடியாலும் வந்து நம்மளை பத்தி தரக்குறவா பேசுறாரு. அவர் பேசுற பூரா ஆதாரம் வச்சிருக்காரு. நம்ம என்ன செய்யறது, நீங்க தானே உடைச்சிங்க, கோர்ட்ல கேஸ் நடக்கும் ஏன் உடைச்சிங்க அப்படின்னு பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பாத்துக்கிறேன், போங்க நான் பாத்துக்கிறேங்க அப்படிம்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க, வந்து மேல இருந்து வேற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, யோ உன்னாலதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, நான் பேரோடு சொல்றேன்ல
அங்க விசிகால புதியவன் ஒருத்தன், திமுக கட்சி கொடி கட்டின வந்து முகமது அனீஸ், அதுக்கப்புறம் வந்து அங்க அந்த டைம்ல நான் வந்து கொடுத்த இன்ஸ்பெக்டர் வந்து இளங்கனி, அந்த டைம்ல வந்து ஏசி வந்து சுரேஷ்குமார். வேற என்ன வேணும்? நான் வந்து அப்புறம் மாகா செந்தில்குமார், விக்ரமராஜா, கருப்பழனியப்பன், பூச்சி முருகன், எவ்வளவு பேர்கிட்ட பேசுகிறேன். அதுக்கு அது இல்லாம சரி இந்த பாய் ஆச்சே, முஸ்லீம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது மனிதநேய மக்கள் கட்சி அங்க போய் பேசுறேன். அதுக்கப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி இப்போ தமிழ் அன்சாரி அவர்கிட்ட போய் பேசுறேன். ஏதாவது கொஞ்சம் எனக்கு நான் சொல்ல எனக்கு ஃபேவரா பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க கூப்பிட்டு கேட்டு ஏன் இப்படி பண்றீங்க, ஒரு குடும்பத்து இதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க, ஏதோ பேசி முடிக்க வேண்டியதானே அப்படின்னா முடிக்க மாட்டோம் நிக்கிறாங்க. இது வரைக்கும் முடிக்கல, ஆபீஸை உடைச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் விடுறதா இல்ல. திமுகவோட காது செவிடா, நம்ம திமுக தலைமை திமுக அரசோட காது செவிடா கேட்கணும்ல. நான் நக்கீரன்ல போட்டிருக்கு, ஏகப்பட்ட மீடியால வந்திருக்கு, என்னோட இதுல போட்டிருக்கேன், அவங்களை பூரா டேக்கு போடுறேன். நான் என்னோட ஃபேஸ்புக்கில் போடுறது பூரா வந்து சிஎம்முக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் டேக்கு போடுறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அப்புறம் வந்து ஐடி விங் இதுன்னு எல்லாத்துக்கும் வந்து போடுறேன், டேக்கு போடுறேன். ஒரு இளவும் ஒரு இதுவும் வரலையே. இல்ல அது ஆதங்க வரத்தானே செய்யும். ஒரு வார்த்தை கூப்பிட்டு இப்ப ஏன் மேல தப்பு வந்து எனக்கு தண்டனை கொடுங்கயா. நான் தானே சொல்றேன், நான் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு சார்பா வேண்டாம், நான் பண்ற தப்புன்னு எனக்கு தண்டனை கொடு. இப்படி காதே கேட்கலையா உங்களுக்கு? கண்டிப்பா சார், காவல்துறையும் நீதிமன்றமும் உங்களை கைவிட்டுச்சுன்னு நீங்க நம்பினீங்கன்னா திமுக அரசு கைவிட்டுச்சு, மக்கள் உங்களை கைவிட மாட்டாங்கன்னு நம்புறோம். மிக்க நன்றி. நல்ல நடந்தா நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.